ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம். இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம். எப்பயுமே இந்த உடைப்பட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து. இந்த பக்கமா அந்த பக்கமா, இந்த பக்கம் இருந்தா என்ன பண்ணும், இந்த பக்கம் இருந்தா என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸோட போகும். நம்ம கன்ஃபியூஸ்லாம் வேணாம். நீங்க ஒரே ஒரு பாதத்தை வச்சுட்டு மேசராசிக்காரங்களா இருந்தா முதல்ல உங்களுக்கு தான் பலன். ஓகே. அடுத்து 3 பாதத்தை வச்சுட்டு அப்படியே ஜெய்ஜாண்டிக்கா இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களா இருந்தா அடுத்து வரக்கூடியதுலாம் உங்களுக்கு தான். கிளியர்? ஓகே. மேஷத்துல இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தால், நட்சத்திரநாதன் 4ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்துக்கும் சஞ்சாரம் பண்ண போறாருன்னு சொன்னேன். ஆனா நட்சத்திரநாதனுக்கு அது 12ஆம் வீட்டுல இருக்காரு. திரும்ப இந்த பக்கம் பார்த்தா அப்பாடி எப்படா என் வீட்டுக்கு விடுவீங்கன்ற மாதிரி சூரியன் வந்து 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து உக்காந்தாலும் மிஸ்டர் கேது வா 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 அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வரவேற்கிறதுக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், பரணி நட்சத்திரக்காரருக்கு எப்படி இருக்கும்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும். கிருத்திகைக்கு எப்படி இருக்கும்னா நட்சத்திரத்தை ஓகே. ராசிநாதன் போய் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடம் அவர்தான் 1க்கும் 8க்கும் அதிபதி. அப்போ 8ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதா அப்படின்னா சூப்பர், அது பிரச்சனை இல்லை. 1ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதா அப்படின்னு பார்த்தா எடுத்துக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்கோ அதை பொறுத்து அது நல்லதாகவும் இல்லை ரொம்ப நல்லதாகவும் அமையறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. அதனால இந்த ஆகஸ்ட் மாதம் சின்சன் மாதிரி அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். கொஞ்சம் உடம்பு படுத்துறது, கை கால் வலிக்குது, அங்கே இழுக்குது இங்கே இழுக்குது, எனக்கு முடியல இந்த வார்த்தை நிறைய வந்து மேஷராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாயிலிருந்து வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா அந்த வேலையை செவ்வனே கேதுவும் செவ்வாயும் அழகாக பண்ணுவாங்க. அதனால கவலைலாம் பட்டுக்க வேணாம். நிறைய பேருக்கு தலைவலி வர்றது, திடீர்னு போய் கண் டெஸ்ட் பண்ணிட்டு வர்றது, ஒரு மாதிரி வருமானத்திற்கு என்ன செய்யுது. ஏன்னா 5ஆம் இடமே பணபரஸ்தானம் தான். கேது சேரும்போது வருமானத்தை வர்ற மாதிரி இருக்கு, ஆனால் கைக்கு வர மாட்டேது. கண்ணுக்கு தெரியுது, ஆனால் கைக்கு வர மாட்டேது. யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் கொஞ்சம் முதல் 15 நாட்கள் சூப்பராக இருக்க போது. அடுத்த 15 நாட்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கங்க. என்னோட நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நடக்க போகிறது இல்லை. என்ன மேடம் எங்களுக்கு மட்டும் இப்படி சொல்கிறீங்கன்னா எனக்கு என்ன ஆசையா, நல்லா சொல்லக்கூடாதுன்னா. அதனால் கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா எப்பயுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்துட்டோம்னா பெருசாக கவலைப்பட வேணாம். பண்ணும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு வருத்தத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் இல்லையா. அதனால் முன்னாடி நம்ம தான் பெரியாளாச்சு ராசி பலன்லாம் பார்த்துட்டோம். 15ஆம் தேதி வரைக்கும் ஜாலியாக இருக்கலாம். 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் உடல்நிலையில் கவனம், ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். பின்னாடி முதுகு மட்டுமே எனக்கு வலிக்குது, L1 L2 கீழே இந்த இடத்துல முதுகு வலி வர்றது, முதுகு வலிக்கிறது, கொஞ்சம் அப்படியே வந்து தலைவலி வர்றது, ரெண்டும் தான் ரொம்ப மேஜர் ஒரு மாதிரி டென்ஷனான விஷயமாக இந்த தடவை இருக்க போகுது. பெருசாக இருக்குமா பெருசாக இருக்காது, பட் ஸ்டில் நானே இருக்கேனே அப்படின்ற மாதிரி அந்தந்த உறுப்புகள்லாம் தன்னுடைய வலியை காட்டி உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்த போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி டைம் இல்லாமல் உழைக்க போகிறீங்க. எதுக்கு நான் ரியல் எஸ்டேட்டுன்ற வார்த்தையை நான் ரொம்ப அழுத்தமாக சொன்னேன் அப்படின்னா 4ஆம் இடமே வந்து காலபுருஷனுக்கு வீடு மனை வண்டியை குறிக்கக்கூடிய இடம், மார்க்கெட்டிங்கை குறிக்கக்கூடிய இடம். இந்த 4ஆம் இடத்துல போய் ஆல்ரெடி சூரியன் நட்சத்திரநாதன் அமர்ந்திருக்கும் போது அதெல்லாம் சூப்பராக வலுப்படுத்தி விடுவார் முதல் 15 நாட்கள். அடுத்த 15 நாட்கள் திரும்ப ஸ்தான பலத்தோட சூப்பராக இருக்க போறாரு. அதை எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஆட்சி வாங்கி உட்கார போறாரு. பட் ஆனால் கேதுவோட இம்பாக்ட் எப்படி இருக்க போகுதுன்றது உங்களோட தசா புத்தியும் உங்களுடைய நேட்டல் ஸ்கோப்ல கேது எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்குன்றதை பொறுத்து தான் அதோட வீரியத்தை நாம் தீர்மானம் செய்ய முடியும். ஆனால் பொதுவாக நம்ம வந்து கோச்சார பலன்கள் பார்க்குற அடிப்படையில் கொஞ்சம் கேது வலு இழந்துதான் காணப்படுறதுனால பெருசாக கவலைப்பட வேணாம். பட் ஸ்டில் தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன், தேவையில்லாத ஒரு தலைவலி, ஒரு மாதிரி ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதேன்ற மாதிரியான ஒரு கேள்வியோடயே போகும். அது கிருத்திகை எல்லாருக்குமே நடக்கும். நாட் ஓன்லி எனக்கு தெரிஞ்சு மேஷ கிருத்திகை, ரிஷப கிருத்திகை கிட்டத்தட்ட இதே மாதிரியான மனநிலையை அது உண்டாக்கி கொடுக்கும். ஏன்னா நட்சத்திர நாதன் அமர்ந்திருக்கிற இடம் கேதுவோடு அப்படின்ற போது அதுவும் அதற்கான வேலைகளை செய்து கொடுக்கும். ஓகே. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த தடவை ஹெல்த்ல மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா நட்சத்திரநாதன் வந்து நான் சொன்ன மாதிரி 4ஆம் 5ஆம் இடத்துல இருந்தாலும் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுதல் அப்படின்றதே வாவ். எப்பயுமே ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது தான் தனஸ்தானத்தில் ராசிநாதன் அமர்தல் தான் காசு பணத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இருக்கும்போது நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி அவரு உங்களுடைய 3ஆம் இடமான இடத்திற்கு போவார். ஸோ ராசிநாதன் 3இல் அமர்தல் அப்படின்றத தாண்டி மிகச்சிறந்த வலு வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அந்த ராசிநாதன் விரையாதிபதியாக வருவார். 12 அந்த 27வது நட்சத்திரமாக வருவார். ஸோ 27வது நட்சத்திரமாக வர்றது கரெக்டாக தப்பான நாள். அதை மைத்திரமாக அதிமைத்திரமாக எடுப்பேன். இந்த மாதிரி கான்செப்டுக்குள்ளெல்லாம் போனோம் அப்படின்னா இந்த மைத்திரத்தை நம்பலாம், இந்த அதிமைத்திரம் வந்து தேவைப்படும் போது கழட்டி விட்டுரும்.
சரி நம்ம டெக்னிக்கலாக பேச வேணாம். இந்த மைத்திர அதிமைத்திரம் பற்றிலாம் வரக்கூடிய ஆட்களில் சொல்கிறேன். ஆனால் இப்போ என்னென்னா டைம் வந்தால் சேர்ந்துப்பேன், இல்லை கழண்டுப்பேன் அப்படின்னா தான் 9வது நட்சத்திரம், இது 18வது நட்சத்திரம், 27வது நட்சத்திரம்லாம் யாருக்காக இருந்தாலும் பொண்ணும். அந்த வகையில் இந்த தடவை 27வது நட்சத்திரமாக உங்களுடைய ராசிநாதனுக்கு உங்கள் நட்சத்திரம் வர்றதுனால அவர் போய் 3ஆம் இடத்துல உட்காந்து சின்ன சின்ன என்ன சொல்கிறது நடக்கும்னு நான் நினச்சி ஒரு விஷயத்துக்கு போயிருப்பேன். ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது வேறு மாதிரியான மாற்றம் வந்து ஒன்றா அதுக்கு என்னோட ப்ரெசன்ஸை கொடுக்க முடியாமல் போயிடும், இல்லை அந்த இடத்துல என்னுடைய தேவைக்காக நான் போகாமல் வேறு எதுக்கோ போன மாதிரியான ஒரு சூழலை க்ரியேட் பண்ணிவிடும். கிளியர்? இப்போ நான் போகணுன்னு நினச்சிட்டு இருக்கேன், என்னால் அந்த இடத்துக்கு போக முடியாது, இல்லை நான் போயும் பிரயோஜனம் இல்லை, எதுக்கு இங்கே வந்தோம், சும்மா இவங்க ஏதோ சொன்னது ஒன்றா இருக்கும் செய்கிறது ஒன்றா இருக்கே அப்படின்ற மாதிரியான சில இடங்களுக்கு போயிட்டு மன உளைச்சல் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை எனக்கு தெரிஞ்சு போன மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறமே கண்டிப்பாக நிகழ ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே அப்படி நிற்கும். யாருக்கு? ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேதுவோட இம்பேக்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி நட்சத்திரநாதன் வீட்டில் அமர்ந்து கொண்டு சில வேளைகளை தனித்த கேது முதல் 15 நாட்களுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ நிறைய தடை தாமதத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது எப்படி கொடுக்கும்னா தான் சொல்கிறேனே, இப்போது ஒரு இடத்துல நம்ம போவோம், அங்கே ஆள் இருக்க மாட்டாங்க, நம்மளா ஒரு அசம்ஷன் பண்ணிட்டு சரி வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போகாமல் இருப்போம். திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் நீங்கள் என்ன வரல அப்படின்னு அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. காலைல ஒன்று சொன்னேன், இப்போ ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஸோ அந்த விஷயங்கள் அந்த இடத்த நம்ம கையை விட்டு போயிடும். அந்த மாதிரி வர்றது தான் இந்த கேதுவால் வரக்கூடிய தடை. முதல்ல தடையை வந்து டிஃப்ரென்ஷியேட் பார்த்துக்கணும். இந்த கேது என்ன மாதிரியான தடையை கொடுப்பார், இந்த ராகு என்ன மாதிரியான தடையை கொடுப்பார், இந்த மற்ற கிரகங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கிடைக்க விடாமல் பண்ணும், அது 6ஆம் இடம் 12ஆம் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு என்ன மாதிரி வேலைகள்லாம் பண்ணும், 8ஆம் இடத்துல உட்காந்து என்ன மாதிரி வேலைகள்லாம் பண்ணும் அப்படின்றத பார்க்கும்போது இந்த கேது கொஞ்சம் வந்து சொல்லவே முடியாத வேலைகள்லாம் பண்ணும். அதனால இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய டைம். யாருக்கு? ரிஷபத்தில் இருக்க கிருத்திக். ஓகே, பட் ஸ்டில் மற்றதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். மற்றதெல்லாம் சூப்பராக இருக்க போகுது. மற்ற பிளானட் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிந்த ராசிநாதன் 2ஆம் இடத்துல அமர்தலே சூப்பர். அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல அமர்தல் அதை விட சூப்பர். அதுவும் 11ஆம் வீட்டு அதிபதியோட போய் ராசிநாதன் அமர்ந்து இருக்குது அப்படின்றது வேற என்ன வேணும்? வேற எதுவுமே தேவையில்லை. அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. பத்தாவதுக்கு உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்குன்னு எடுத்தோன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் சிறக்க போகுது, வேலை வாய்ப்பு பெருக போகுது, அலைச்சல் அதிகரிக்க போகுது, எல்லாமே நடக்க போகுது. ஸோ கொஞ்சமாக நீங்களாக மென்டல் டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கிறது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகைக்கு நலம் பயக்கும். அந்த வேலையை கேது செவ்வனே செய்வார். ஓகே, அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. வேறு எதுவும் பெருசாலாம் போட்டு குழப்பிக்க வேணாம். எல்லாமே நல்லா இருக்க போகுது. அப்படியே அப்படி இப்படி இருந்தாலும் இந்த ஒரு மாதம் தான், அடுத்த மாதம் போயிட்டு வா நீ வா அப்படின்னு வேறு பிளான்ட்டை கூட நம்ம உட்கார வைக்க போகிறோம் இல்லையா? அதனால் பெருசாக கவலைப்பட்டுக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட மட்டும் பார்த்து போடுங்க. பர்ஸை எங்கேயாவது விட்டுட்டு தொலைக்கிறதுக்கான நேரம்லாம் இருக்குது. அதே மாதிரி ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா, 15ஆம் தேதிக்கு முன்னாடி வந்துச்சுன்னா நிறைய கவர்மெண்ட் விஷயத்தில் தடையாக இருந்ததெல்லாம் டக்கு 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 நிவர்த்தி ஆகிடும். உங்களுக்கு எல்லாமே சூப்பராக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. இன்னும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலப்புருஷோட 4ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் வந்து அமரக்கூடிய இந்த ஆஃப்டர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் டிரைவிங் லைசன்ஸ்லாம் வாங்குவீங்க. வாங்கினீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். நிறைய பேர் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறது, இது சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக நிகழ காத்திருக்கிறது. ஸோ இந்த மாதம் என்ன நடக்க போகுதுன்னா, நீங்கள் போட்ட எஃபெக்ட்டுக்கான ஒரு ஆதாயத்தை அனுபவிக்க போகிறீங்க. கிளியர்? போன மாதம் அதுக்கு முந்தின மாதம்லாம் போட்டு வச்ச எஃபெக்ட்டுக்கான ஆதாயத்தை அனுபவிக்க போகிறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஆக்டிவாக இயங்க போகிறீங்க. பத்தாது 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 ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி யூஸ்வலி செவ்வாய் முதல் வீட்டில் அமர்ந்திருக்கிற இந்த நாள் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஓட்டத்தை கொடுப்பார். புத்திசாலித்தனமாக இயங்க வைப்பார். ஸ்பீடாக போகிறது வேற, புத்திசாலித்தனமாக ஸ்பீடாக போகிறது வேற. ஸோ அந்த தடவை எல்லாருக்குமே அப்படி தான் நடக்க போகுது. எஸ்பெஷலி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னுமே அதிகமாக இயங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அழகாக காத்திருக்கிறது. ஓகே, நீங்கள் படிக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திர மாணவர்களாக இருந்தால் மேற் சொன்ன அத்துணை பலனும் உங்களுக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது. உங்களுக்காக மட்டும்தான். ஓகே, நீங்கள் 20 வயதுலேருந்து ஒரு 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் நான் சொன்ன மாதிரி 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டு இந்த பிளாக்கேஜ் எல்லாம் சரியாகி வரலாம். இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஃபைன் கட்டலாம். அதனால் ஹெல்மெட்லாம் போடும்போது பத்திரமா போங்க, வண்டியெல்லாம் ரினிவல் பண்ணி வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸ்லாம் ரினிவல் பண்ணி வச்சுக்கோங்க. 8ஆம் இடம் கொஞ்சம் வழுக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா அதுவே சரியாக போய்டும். பெருசாக வந்து கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே, நீங்கள் ஒரு 40 வயதுலேருந்து 60 வயதுக்குள் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் நீங்களாக உங்களை போட்டு குழப்பிக்கக்கூடிய தன்மையெல்லாம் வரதுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது.
பட் ஸ்டில் எல்லாம் வந்து 20ஆம் தேதிக்கு அப்புறம் சரியா போயிடும், பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். ஸோ 20ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே சரியா போகுதுன்றது மட்டும்தான் உண்மை. ஏன்னா ராசிநாதன் நல்லா ஒரு இடத்துல போயிட்டு குருவை விட்டுட்டு அப்படியே போயிட்டு அழகா புதனோட சேர்ந்து சூப்பரா இயங்க போறார். அப்போ பயங்கரமான கலை நயம், லவாய்ஸ் எல்லாம் அதிகரிக்க போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ 20ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போகுது வீட்டில். அதனால பெருசா கவலைப்பட வேணாம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்களில் கொஞ்சம் இது இப்படிதான் அப்படின்ற மாதிரி நீங்க கடந்து விட்டீர்களே ஆனால் அதுவே ஒரு பெரிய, நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகாம நம்ம வருத்தப்படக்கூடிய தன்மையிலிருந்து நம்மளே தப்பிக்க வைத்து விடும். கிளியர்? ஓகே. 60 வயது தாண்டிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நிலையில் மட்டும் சற்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாயில சின்ன சின்ன புண்ணு வருது, வாயில கொப்பளம் வருது, ஹீட் அதிகம் இருக்கிறது, ஹீட்னால சில சில விஷயங்கள் வருது, பிளட் ப்ரெஷர் ஏறுது, பிபி கொதிக்கிறது, போய் டாக்டரை பார்க்கறது, டெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. உடல் நலத்தில் மட்டும் கவனம் தேவை. ஓகே. இந்த தடவை என்ன தெய்வ வழிபாடு எனக்கு ஒரு மிகச்சிறந்த நன்மையை தரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்க மேஷமா இருந்தாலும் சரி, ரிஷபமா இருந்தாலும் சரி, இந்த தடவை ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். முடிஞ்சா திருப்பதி பெருமாளை பார்த்துட்டு வாங்க. இல்லை உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய போய் பெருமாளை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்து, அது புதன்கிழமை துளசி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே சகல சௌபாகியமும் சகல ஐஸ்வர்யம் உங்கள் வீடு தேடி கண்டிப்பாக வந்தே தீரும்.